வாழ்க்கையில, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, ஊழியத்துல, வேலையில நம்ம க்ரோ ஆகும் பொழுது, கர்த்தர் நம்மளை பயன்படுத்தும் பொழுது, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற நேரத்தில் இந்த பிசாசு சும்மா இருக்க மாட்டான். என்ன தெரியுமா செய்வான்? உங்களுக்குள்ளேயே உங்க வாய்ஸ்லயே பேசுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், வெளியே இருந்து என்ன பேசினாலும், வெளியே இருந்து யார் தடுத்தாலும் நீங்க நிக்க மாட்டீங்க, நீங்க ஓடுவீங்கன்னு அவனுக்கு தெரியும், அவனுக்கு புரியும். அதனால என்ன பண்ணுவான்? உங்க வாய்ஸ்லயே பேசுவான், உங்க சத்தத்திலேயே பேசுவான், உங்க மூலமாவே பேசுவான், உங்க சரீரம் மூலமா பேசுவான், உங்க எண்ணங்கள் மூலமா பேசுவான், உங்க டேலண்ட்ஸ் இயலாமை அதை வச்சு பேசுவான். He will talk from your inside with your voice to stop you. But you know what Paul did? Paul என்னதமா செஞ்சாரு? He rebuked it in the name of Jesus Christ. You know, that's the first thing that you have to rebuke. அதான் முதல்ல நீங்க அடக்க வேண்டிய சத்தம். இயேசுவின் நாமத்தினால. You can't tell me that I can't do it. அதை நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய சடனை கொடுப்பாரு.